ஆப்பா கூட்டுக்க வாப்பா வாப்பா ஆட்டுக்கா வாப்பா கூப்பிடுப்பா கூட்டுக்கோடா வாப்பா நல்ல செட்டுக்காரு வாப்பா இருக்க கூட்டுக்கு வாரு வாங்க போடா வா 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 சொல்லி வாங்கப்பா ரேடியோ செட்டுக்காருப்பா செட்டு நல்ல செட்டு செட்டையே உடைக்கும் கால் போய் வா கூப்பிட்டு வரேன் தானே நீ போய் கூட போ நீ போடா நீ செட்டு வாப்பா செட்டுக்காரு வந்து நான் போ நீ போண்டிட்டு இருக்கீங்க வாங்க கொடுக்க போய் கூட்டுக்கு வாங்கடாடா நான் போ நீ போவா களைச்சுக்கு இருக்கா நீ கூட்டுக்கு வாங்க கல் இளையா நீ போவோம் இளைதான் வனத்து கிண்ணம் பாடிக்கிருப்பா கூப்பிட்டு வாடாங்க அவனை ஏடா ரேடியோ செட்டுக்காரன் இன்னைக்கு ஆடு பேச்சுக்கிறீங்க ரேடியோ செட்டுலாம் நேரம் ஒரு நேரம் ஆடு மேய்ச்சிக்கிருவேன் மத்த நேரம் ஃபங்க்ஷனுக்கு போவான் நம்மகிட்ட 100 கோலா இருக்கு ஆம்பளி பாரு ஒரு 25 இருக்கு எல்லா பொருளும் நிறைய இருக்கு நம்ம கிட்ட வந்து 10 20 ஆள் 30 ஆள் வேலை செய்யறாங்க என்ன விஷயம் என்ன வந்தீங்க விசாரிச்சான் சரி உன் செட்டு நல்ல செட்டுண்டாங்க ஆமா பூமா செட்டுன்னு ஃபேமஸான செட்டுண்டாங்க ஆமா என் மகன் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் அது சாமிக்கு நேத்துக்கண்ணு போன முடியும் சரி அதுக்கு தான் உன்னை பார்த்து வந்தேன் நீ என்ன சொல்ற எங்க நம்ம ஊருக்கு வந்து நீ போட்டு ஆகணும் நல்ல செட்டை செய்ய மாட்டேன் உங்க ஊருக்குள்ள 4 செட் இருக்கு ஆமா இருக்கு நல்ல செட் 4 5 செட் இருக்கு ஆமா ஆனா 4 செட் விட்டுட்டு நீ இங்க வந்திருக்கண்டாப்பா இது நான் போறேன் நீ போறேன் சண்டை வந்துரும்ல அவன் சொல்றான் ஆனாப்பா நான் போறேன் நீ போறேன் எவனு மானம்டான்ட்டு உன்னை கூப்பிட வந்தான் ஆமா ஏப்பா ரேடியோ செட் கட்டுறோம் உங்களை கோலா இதுகளை காலத்துக்கு அதுக்கு நாங்க போறோம் ரேடியோ செட் ஒரு வயிறு போனாலும் சரி நான் போறப்ப அதுக்கு அப்படியா எங்களை தாண்டி அவன் வந்துருவான் அந்த ஊருக்குள்ள தொட்டு போடுவான ஒன்னே நாங்க சொந்தத்துக்கு கூப்பிடுறோம்ப்பா ஆறு ஊரு பொதுவுல இல்ல எங்க சொந்தத்துக்கு நீ வார ரேடியோ செட்டுக்கு எந்த சேதம் வந்தாலும் எங்க பொறுப்பு இப்ப வந்து இன்ன வரைக்கும் நம்ம செட்டு வந்து எங்க போனாலும் ஃபேமஸோட தான் வந்திருக்கேன் அதனாலதான் வந்திருக்கீங்க உங்களை நான் மதிக்கிறேன் இல்லன்னு சொல்ல ஒரு ஊரு விட்டு ஊர் தாண்டி போறப்போக்குள்ள ஒரு சண்டை பிரச்சனை வந்துடக்கூடாது பேசாதியா நீ ரேடியோ செட்டு இப்படித்தான் இதை பாய்ச்சியா சரி ரேடியோ செட் போகும்ன்றத நீ விட்டு நாங்க பாத்துக்கிறேன் எந்த ஊருக்கு எங்களை தாண்டி அவன் வருவானா கோயிலுக்கு போடுறீங்க பங்குனி உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க பொறுப்பு அத நாங்க பாத்துக்கிறோம் இந்த ரேடியோ செட்டுக்காரன் நீ ஒரு மனுஷன் தான் நாளைக்கு வந்து கேட்டாலும் சொல்லுவீங்கல்ல ரேடியோ செட்டுக்காரன் வந்த சோருக்கு சொன்னாப்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எதுவும் பாத்துக்கிறீங்களா கேட்டாப்ல ஆனா கேட்டதுக்கு நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம் ஏம்டா நாங்களும் அங்க போய் எழுதி கொடுக்கணும் அங்க எழுதி கொடுத்து நீ பாக்குறத பாத்துக்க நாங்க நாங்க சொன்ன கிழமைக்கு நீ ஏத்தி வந்து போட்டா பயப்பட தேவையில்லை நம்ம என்ன ஆபத்து போயிருவேன் பண்ணி போயிருவேன் பயப்படாத அப்ப அம்மன் டவர் இதெல்லாம் பெரிய டவர் போவாரத்துக்கு வந்து 30 ரூபா வரும் 30 ரூபா மணிக்கு நான் 12 நேரம் அதே மாதிரி செட்டுக்கு ஏதோ கொடுங்க நாங்க நம்ம வேலைக்கு சாப்பாடு தண்ணி ஊற்றி சாப்பாடுலாம் நாங்க துண்டு ஒழுக்கமா போட்டு போனா சரி செட்டுக்காரங்கள அமிக்கி நீ ஒண்ணும் இல்ல பாட்டுக்கு எந்த பயமும் இல்ல 25,000 மட்டும் நீ கொண்டுக்கோ போ நீ அப்படி ஆமா அதெல்லாம் போட்டுருங்கப்பா போட்டு கொடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல முத நாள் வந்து ஒரு வண்டியை மட்டும் அனுப்பி விடுங்க பொருள் இதுல நான் ஏத்திக்காரன் ஏத்திக்கு வந்துட்டு 2-3 நாளைக்கு வேலை ஊர்ல லைட் கட்ட வேண்டியது ஆமா அந்த டவர் கம்பு கட்டுறவங்களை வந்து அங்க கொட்டக்காரங்களை வச்சு அந்த கம்பு இதுல கட்டி வச்சிருங்க நாங்க அந்த தட்டி மத்த போக்குவரத்துல நாங்க கட்டிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அங்க வந்துகிட்டு ஏதாவது பிரச்சனைடா நீங்க என்ன மனுஷனா
பிரச்சனைன்றத பேசாதயா, நாங்க இருக்கோம். போலீஸ் அத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா பிரச்சனைன்றது எதுக்கு பேசுறேன்? ஏப்பா அட்வான்ஸ் எதுவும் தாரீங்களா? அட்வான்ஸ் தரேன், அட்வான்ஸ் தரேன். நீ பயப்படாம நீ கொண்டுக்கோ. வாரையில சரி ரைட். அப்பா நீங்க என்ன செய்யுங்க, வார வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அட்வான்ஸ் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருங்க. குச்சி ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு போங்க. தரமையா அது என்ன அன்னைக்கு நாங்க தானே கொடுக்க போறோம். கயிறு கயிறு வாங்கி போட்டு கட்டி கோவம் தேர்த்து அந்த வண்டியை வந்து நான் வந்து கூட்டுக்கு வந்துருங்க. 2-3 நாளைக்கு முன்னால கூட்டுக்கு வந்து அது வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து ஏப்பா நீ போன் நம்பரை கொடுத்துட்டு போ. போன் நம்பரை கொடு, நாங்க என்ன அதுக்கு போக நாங்க பண்ணிக்கிறோம். பயப்படாத. ரேடியோ செட்டு நம்மள அச்சலூருக்கு போறோமே பயப்படாத, அத நாங்க பாத்துக்கிறோம். எல்லாமே கட்டுவாங்க. நம்ம கட்டி தரோம். 1 லட்சம் ரூபாடா உள்வாடி. லைட்டுக்கு மட்டும் தனியா இருக்கு, அது தனியா இருக்கு. கட்டுவே கட்டு போடு. நீ ரேடியோ செட்டு போடு. 5-6 செட்டுக்காரர் இருக்குல்ல, 5-6 செட் இருக்கு. பூரா நானு பூமாதான் நம்ம மல்லு கட்டுறதுனாலதான் வேணாம். வெளியூர் சட்டை கொண்டு வந்து போடுவோம் அப்படின்னு நல்லா இந்த கடுவு சாமி கும்பிட்டு போட்டு விடணும். அழகா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா நம்ம 20 பேர் இருக்கு ஆளு. எங்க ரைட் கட்டணுமோ வைக்கணுமோ அது எங்க ஒரு ஆளு எங்க கூட வரணும். எங்க கட்டணும் சொன்னீங்க அந்த ஆள் இருக்கு. எங்க நிறைய இருக்கேன். நீயே வந்துருமாப்பா. ஏம்டா 6 வீட்லயும் கட்டுற முகல் சண்டாண்டு பிடிச்சிருவாங்க. நம்ம பூரா நம்ம தாய்மொழிதான் பூரா. ஆமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தெருவுல போட்டு போயா, அதெல்லாம் அப்படியே கிடக்கும். பயிரை போட்டு ஏம்டா முத சொன்னா இந்த ஊண்ட கட்டுப்புறா அதுக்கு பயப்படாத. அதெல்லாம் நம்ம அப்படி செய்ய விட மாட்டோம். ஊர்ல அந்த பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அப்படி இருக்கும்போது நான் பாட்டு குச்சி போய் மேய்ட்டு சத்தோட மேய்ச்சிட்டு வரேன். எப்போ நம்ம வீட்டுல சும்மா இருக்கேன், அந்த நேரம் குச்சி வருமான மேய்ச்சிக்கிருவான், மத்த நேரம் வீட்டுல பாத்துக்கிருவாங்க. சரி அப்ப நான் வரேன். நீங்க வந்து ஒரு 2 நாள்ல வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. மத்தபடிக்கு அன்னைக்கு போகல ஆடு மேய்க்க போற மட்டும் பூரா எங்க வேலையை கெடுத்து. சரி வந்துருவேன். நீங்க பாத்து கிளம்புங்க. மேல ஏத்தி விட்டு வா, அட்வான்ஸ் வாங்கி போவ.